தேர்வு கொண்டு வரும்போது இந்தியா முழுவதும் எவ்வளவு எதிர்கட்சி இருக்குது, யாருக்கும் எனக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல மோடி எதிர்த்து கேட்கறதுக்கு. தங்கை அனிதா மரித்து போனார், அன்று உறுதிமொழி ஏற்ற இளம் தலைவர், அன்றே மோடி சர்க்காருக்காக நீட்டுக்கான மக்கள் போராட்டத்தை தொடங்கிய ஒரு தலைவருக்குத்தான் இன்று பிறந்தநாள் விழா. உங்கள் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தான் இந்த தமிழகத்தினுடைய சுகாதார அமைச்சராக, இந்தியாவிலே ஒரு சிறப்பான அமைச்சராக அந்த பெருமையை இந்த தொகுதிக்கு தேடி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பிறந்தநாள் விழா ஏன் எதற்கென்று எதிர்கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விமர்சனம் ஆடம்பரமா இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சில தலைவர்களின் பிறந்தநாள் விழா நீங்க பாத்தீங்கன்னா 100 பேனர் வைப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு 10-50 பேனர் வச்சு பால விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தலைவரின் பிறந்தநாள் விழா இரத்த தான முகாமாக, மருத்துவ முகாமாக, விளையாட்டு போட்டி, நலத்திட்ட உதவிகளாக நடக்கக்கூடிய தலைவர்களின் பிறந்தநாள் விழா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் பிறந்தநாள் விழா மட்டும்தான் இந்த வகையில் நடைபெறும். அந்த கூட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சான்றாக இந்த கூட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் மக்களுக்கு சேவை செய்கிறாரா என்றெல்லாம் எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளை இந்த மேடையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டினுடைய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை அழைச்சு உங்க குழந்தை என்ன படிக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டர் படிக்கணும்னு 170% சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டாக்டர் படிக்கக்கூடிய கனவை ஆளுகின்ற மோடி சர்க்கார் கடந்த காலங்களில் நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வு கொண்டு வந்துச்சு. அந்த நீட் தேர்வு கொண்டு வரும்போது இந்தியா முழுவதும் எவ்வளவு எதிர்கட்சி இருக்குது, யாருக்கும் எனக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல மோடி எதிர்த்து கேட்கறதுக்கு. தங்கை அனிதா மரித்து போனார், அன்று உறுதிமொழி ஏற்ற இளம் தலைவர், அன்றே மோடி சர்க்காருக்காக நீட்டுக்கான மக்கள் போராட்டத்தை தொடங்கிய ஒரு தலைவருக்குத்தான் இன்று பிறந்தநாள் விழா. அப்படிப்பட்ட தலைவருக்குத்தான் நாம் பிறந்தநாள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குடியுரிமை சட்டம் என்ற ஒரு சட்டம், அந்த சட்டம் வரும்போது யார் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக குரல் கொடுப்பது என்ற கேள்வி ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அதிமுக அந்த சிறுபான்மை சட்டத்துக்கு ஓட்டு போட்டு சட்டத்தை அமலாக்கிறதுக்கு துணை போனாங்க. ஆனால் அந்த குடியுரிமை சட்டத்தை இதே கலைஞர் நுழைவாயிலில் கழகத்தின் இளம் தலைவர் அவர்கள் சட்ட நகலை கிழித்து எரித்து போராடியர் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவருக்குத்தான் இந்த பிறந்தநாளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் ஒருத்தங்க கூட நீங்க மாஸ்க் போடாம உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே மதம் முன்னாடி போட்டிருக்கிறாங்க, இது யாரும் போடல. இது எப்படி சாத்தியமாச்சு? பழசை யாரும் மறக்கக்கூடாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்சி வருது. நம்ம ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். எடப்பாடி என்ன பண்ணுவார் தெரியுமா? கொரோனா பரவுதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? லாக்டவுன் போட்டு போயிடுவார். ஜனங்க வேலைக்கு போனாங்களா, சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்குதா, எந்த எண்ணமும் அவர் கிடையாது. அவர் சேஃப்டிக்கு லாக்டவுன் போட்டு போயிடுவார். இதை உணர்ந்து நம் கழகத்தின் இளம் தலைவர், இந்தியாவில் ஒரு கட்சி, அந்த கட்சி சார்பா 30 அணிகள் இருக்கிறது. அதுல ஒரு அணியின் சார்பாக இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு. இளைஞரணி தோழர்களே, மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்களோ, உணவு இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு உதவுங்கள் என்று ஒன்றிணைவா என்று அறிவித்த, கொரோனா காலத்தில் அறிவித்த ஒரு உன்னதமான தலைவன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவனுக்கு பிறந்தநாள் விழா. இவ்வளவு வரலாறு இருக்கு. ஏதோ துணை முதலமைச்சரான அவர் நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடல. நீட் தேர்வு, குடியுரிமை சட்டம், இப்படி சொல்லிட்டே போலாம் அவர் மக்களுக்காக செய்த சேவைகள். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த கொரோனா விஷயம் கடந்த காலங்களில் எடப்பாடியோட கவனக்குறைனால மக்கள் பல உயிர் போச்சு. நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வராரு, ஆட்சிக்கு வந்து என்ன செய்யறாரு? அவருடைய அரசு கட்டமைப்பை மருத்துவத்துறை அமைச்சரால் மிகுந்த சீரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் ஆட்சிக்கு வந்த 3 மாத காலத்தில் கொரோனாவை சிறப்பாக கையாண்ட ஒரு முதலமைச்சர் நம் கழக தலைவர் மட்டும்தான் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நம் கழக தலைவர் அவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைக்கு கொரோனா வரும், மாறு பிள்ளைய தோல்வி சுமந்த பிள்ளையா இருக்கும், நீங்க ரத்தம் சிந்தி வளர்த்த பிள்ளையா இருக்கும். என்ன பண்ணிருப்பீங்க? பிள்ளைய மேல் ரூம்ல உட்கார வச்சிருப்பீங்க, இல்ல பக்கத்து ரூம்ல உட்கார வச்சிருப்பீங்க. நீங்க கிளவுஸ் போட்டு தான் போய் சாப்பாடு கொடுப்பீங்க, பிள்ளைய தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்திலே கொரோனா நோயாளிகளுக்கு
மருத்துவமனைக்கே சென்று இந்தியாவில் ஆறுதல் சொல்லிய ஒரே முதலமைச்சர் நம் கழக தலைவர் மட்டும்தான். யாராவது சொல்ல முடியுமா? நான் கொரோனா வார்டுல போய் மக்களை பார்த்தேன், ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? ஒரு மத்திய அமைச்சர் சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால் நம் தலைவர் மக்களை நேசிக்கின்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவரின் வாரிசுக்கு தான் இந்த பிறந்தநாள் விழா. இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களிடத்தில் இளைஞரின் சார்பாக நான் வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்க தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டுவீங்க, உங்க விஷயத்தை வேண்டுவீங்க. உங்க வேண்டுதலில் கழக தலைவரும் துணை முதலமைச்சரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்து கழகத்தின் இளம் தலைவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ராபர்ட் அவர்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.